ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு ஃப்ரம் பக்கத்து ஸ்டேட் யூடியூப் சேனல். நீ பாதி நான் பாதி சீரியலோட நெக்ஸ்ட் பாட்டுக்குள்ளே வாங்க போகலாம். ஓப்பனிங் சீனில் சக்தி தான் காட்டுறாங்க. எப்படியாச்சும் சிவாவோட ரிசிக்னேஷன் பார்ட்டியை எப்படியாவது ஸ்டாப் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக அவள் யோசிச்சுட்டு இருக்கா. கரெக்டாக அப்போ மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க எல்லாருமே அவள் அக்காவை பார்க்குறதுக்காக வந்துடுறாங்க. சக்தி இந்த விஷயத்தை பற்றியே யோசிச்சுட்டு இருக்கா. அந்த மாப்பிள்ளைக்காரனுக்கு சக்தி மேலே ஒரு கண்ணு இருக்கும்ல, அதனால சக்தி எங்கே போனா அப்படிங்கிற மாதிரி அவனை தேடிக்கிட்டே இருக்கா. அப்போ சக்தி எப்படியாச்சும் இந்த வீட்டை விட்டு எஸ்கேப் ஆகி நம்ம சிவா சாரை காப்பாற்றணும் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு பைக்கில் போய்கிட்டு இருக்கா. அப்போ போயிட்டு இருக்கும்போது அவளுக்கு ஒரு இடத்துல ஆக்சிடென்ட்டும் ஆயிரும். அவன் மண்டையில் அடிபட்டுரும். அதுக்கப்புறம் அப்படியே இங்கே சிவா வீட்டில் தான் காட்டுறாங்க. அங்கே ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் சைன் பண்ணுறதுக்காக எல்லாருமே வந்துடுறாங்க. சிவா ப்ராப்பர்ட்டிஸ்க்கு சைன் பண்ண போகிறான். அப்போ அந்த டைமில் சக்தி வந்துடுறா. இந்த மாதிரி நீங்கள் சைன் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. உடனே சிவா என்னாச்சு, உன் நெத்தியில் ரத்தம் வருது அப்படிங்கிற மாதிரி அவளுக்கு அழகா அந்த ரத்தத்தெல்லாம் தொடச்சு விட்டுட்டு இருக்கான். குடும்பத்தில் இருக்க எல்லாரும் பயங்கரமாக கோபப்படுறாங்க. நீ எதுக்காக இங்கே வந்த அப்படிங்கிற மாதிரி இந்த அப்பாக்காரன் திட்டிகிட்டு இருக்காரு. இந்த மாதிரி சிவா சார் ரிசைன் பண்ணக்கூடாதுங்கிறதான உங்களோட ஆசையும், அதுதான் என்னோட ஆசையும். நான் அதுக்காக சிவா சார் தப்பு பண்ணலை அப்படிங்கிறதுக்காக ஒரு ப்ரூஃப் நான் வச்சுருக்கேன் அப்படிங்கிற மாதிரி மொபைலை காட்டுறா. ஆக்சுவலாக சிவா சிசிடிவி ஃபுட்டேஜை தேடி பார்த்துட்டு இருப்பான்ல, அப்போ சக்தி கரெக்டாக அவளோட ஃபோனில் எல்லாத்தையுமே காப்பி பண்ணி இருந்திருப்பா. அதை ஓப்பன் பண்ணி பார்த்தா மந்த்ரா தானே எல்லாமே பண்ணியிருப்பா. அதற்கான எல்லா ஃபுட்டேஜும் இருந்திருக்கும். அதை தான் இவள் ஃபோனில் லேப்டாப்லேருந்து காப்பி பண்ணிட்டு எல்லார்கிட்டையும் காட்டலாம் அப்படிங்கிற மாதிரி சிவா கிட்ட மொபைலை கொடுப்பா. உடனே சிவா சொல்லுவான், இந்த மொபைலில் எதுவுமே இல்லையே அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவான். இதை கேட்டோன்னே சக்திக்கு பயங்கரமாக ஷாக் ஆயிரும். அப்போ மந்திரா வில்லத்தனமாக சிரிப்பா. அதாவது சக்தி வீட்டுக்குள்ளே வரும்போது ஒரு இடத்துல மொபைலை வச்சிருப்பா. அதை மந்திராவோட பொண்ணு இருக்கால, அவ எடுத்து அந்த வீடியோஸை எல்லாத்தையுமே டெலிட் பண்ணி அங்கனே ஃபோனை வச்சிருவா. அது சக்திக்கு தெரியாது. சக்தி ஐயோ நம்ம ஃபோன்லேருந்து ஃபுட்டேஜ் யார் எடுத்திருப்பா அப்படிங்கிற மாதிரி அவள் ஷாக்கில் இருந்துகிட்ருக்கா. அப்போ சிவாவோட அப்பா பயங்கரமாக கோவப்பட்டு ஃபஸ்ட்டு வீட்டை விட்டு வெளியே போ அப்படிங்கிற மாதிரி கத்திட்டு இருக்கான். அப்போ உடனே சக்தி சொல்கிறான், என்கிட்ட இன்னொரு சாட்சி இருக்குது அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு நர்ஸை கூட்டிகிட்டு வரா. ஆனால் அந்த நர்ஸுமே எந்த உண்மையுமே சொல்ல மாட்டுறாங்க. மந்திரா வில்லத்தனமாக சிரிக்கிறா. அப்போ கரெக்டாக பாட்டி இந்த மாதிரி சிவானி இதில் சைன் பண்ணக்கூடாது, உன் மேலே எந்த தப்புமே கிடையாது அப்படிங்கிற மாதிரி பாட்டி திடீர்னு சப்போர்ட் பண்ணிட்டு வராங்க. அப்போ உடனே மந்திரா பயமாயிருச்சு. ஐயோ இவங்களுக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சிருச்சா அப்படிங்கிற மாதிரி அவளுமே அப்படியே மரண பீதியில் நின்றுட்டு இருக்கா. அப்போ கரெக்டாக பாட்டி விறுவிறுன்னு போயிட்டு சிவாவோட தம்பிக்காரன் இருக்கானா, அவனோட அம்மா, அதாவது மந்திராக்கு ஒருத்தி ஜாலரா தட்டிகிட்டே இருப்பாள்ல, அவளை செவிட்லேயே ஒரு அடி அடிச்சிடுறாங்க. மந்திரா அவ தான் மாட்டிக்கிட்டான்னு பார்த்தா பக்கத்தில் இருக்க அந்த தம்பிக்காரனோட அம்மா தான் மாட்டிக்கிட்டா. எல்லாருமே பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. யாருக்குமே ஒன்றுமே புரியலை, சக்திக்குமே ஒன்றுமே புரியல. அப்போ தான் பாட்டிக்காரங்க ஒரு உண்மையை சொல்கிறாங்க. இந்த மாதிரி நான் அந்த இடத்துல நின்றுட்டு இருந்தேன். அப்போ இவ ஒருத்தவங்ககிட்ட ஃபோன் பேசினா. இந்த மாதிரி நம்ம பண்ண எல்லா பிளானும் சக்திக்கு தெரிஞ்சிருச்சு. அவன் ப்ரூஃபோட வந்துட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி பேசுறது எல்லாத்தையுமே நான் கேட்டுட்டேன். அப்போ என் பேர சிவா மேலே எந்த தப்பும் இல்லை, எல்லா தப்பையும் பண்ணது இவ தான் அப்படிங்கிற மாதிரி பாட்டியே ஒரு சாட்சியாக எல்லார் முன்னாடியும் சொல்லிடுறாங்க. உடனே மந்திரா சக்தி கிட்ட போயிட்டு, என்ன நீ என்னோட முகத்திரையை கிளிக்க பார்த்தா, ஆனால் நீ என்னோட முகத்திரையை வெளியே கொண்டு வரணும்னா அதுக்கு பின்னாடி நிறைய முகங்கள் இருக்குது, அதெல்லாம் நீ தாண்டி தான் வரணும் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப திமிராக பேசிகிட்டு இருக்கா. அப்போ தான் நமக்கு ஃப்ளாஷ்பேக்கில் ஒரு விஷயத்த காட்டுறாங்க. இந்த மாதிரி அந்த தம்பிக்காரனோட அம்மா இருக்காங்கல்ல, அவங்கள மிரட்டி மந்திரா தான் இந்த மாதிரி பாட்டி முன்னாடி எல்லாத்தையும் இவ தான் பண்ணா அப்படிங்கிற மாதிரி ஃபோனில் பேச வச்சுருப்பாங்க. எல்லா பிளானுமே மந்திரா தான். ஆனால் அதில் இவங்க மாட்டியிருப்பாங்க. இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்ட சக்தி என்ன பண்ணுவா அப்படின்னா, அந்த தம்பிக்காரனோட அம்மாக்காக கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி பேசுவா. அதுக்கப்புறம் இது உங்கள் ஃபேமிலி விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு அவளும் அந்த இடத்த விட்டுட்டு வெளியவும் வந்துடுவா. இங்கே வீட்டுக்கு வந்தால் சித்திக்காரங்களுக்கு அவள் வீட்டில் இல்லை அப்படிங்கிறது தெரிஞ்சு ரொம்பவே சத்தம் போட்டு அவளை அடிக்கவும் ஆரம்பிக்கிறாங்க. அவள் அக்காக்கு அங்கே என்கேஜ்மெண்ட் ஆக போது நீ வீட்டை விட்டு அந்த வீட்டுக்கு போயிருக்க அப்படின்னு சொல்லிட்டு பெரிய பிரச்சனை ஆயிருந்திருக்கும். அப்போ உடனே மாப்பிள்ளைக்காரன் தான், சரி பரவாயில்ல விடுங்க, நம்ம வேலையை பார்க்கலாம், என்கேஜ்மெண்ட் நடக்கட்டும் அப்படிங்கிற மாதிரிலாம் நல்லவே மாதிரி பேசிகிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் அப்படி இங்கே சிவாவோட வீட்டில் தான் காட்டுறாங்க. அந்த தப்பு பண்ண சித்தி இருக்கால, அவளை வீட்டை விட்டே வெளியே துரத்தணும் அப்படிங்கிற மாதிரி பாட்டி சொல்லிடுவாங்க. உடனே அந்த சித்திக்காரி மந்திரா கிட்ட போயிட்டு, நீ சொன்னனால தானே நான் எல்லாமே பண்ணேன், இப்போ நீ வீட்டை விட்டு துரத்துறாங்க, நீ தான் என்னை காப்பாற்றணும் அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது என்னாலலாம் எதுவும் பண்ண முடியாது, வீட்டை விட்டு வெளியே போச்சுனாங்கன்னா போங்க அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே அசால்ட்டாக பதில் சொல்லிடுவா. இது அவன் மனசு உடஞ்சு போயிடும். நீங்கள் எனக்கே துரோகம் பண்ணிட்டல அப்படிங்கிற மாதிரி அந்த மந்திராவை பார்த்து அந்த சித்திக்காரி ரொம்ப வருத்தப்பட்டு பேசிட்டு அந்த இடத்த விட்டு வெளியே வந்துடுவா. அதுக்கப்புறம் சிவா தான் குடும்பத்தில் இருக்க
எல்லாரோட மைண்டையும் வந்து கன்வின்ஸ் பண்ணி பாசம் தான் எல்லாமே முக்கியம் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசி அந்த சித்திக்காரங்களை வந்து வீட்டில் இருக்கிறதுக்கும் ஒத்துக்க வச்சுருவாங்க. அதுக்கப்புறம் இங்கே சக்தியை காட்டுறாங்க. அவள் வந்து அவளோட அக்கா கிட்ட போயிட்டு, அக்கா உனக்கு இந்த கல்யாணத்தில் இஷ்டம் இல்லை தானே, அப்போ எதுக்காக நீ வந்து இப்படி இருக்க, நீ என்ன யாரையும் லவ் பண்ணுறியா, என்கிட்ட உண்மையே சொல்லு அப்படிங்கிற மாதிரி வற்புறுத்தி கேட்ட உடனே அந்த அக்காக்காரி இருந்துட்டு, இந்த மாதிரி நான் கிரீஷை தான் லவ் பண்ணுறேன், அவன் தான் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி நான் ஒரு பந்தல் கிட்ட உட்காந்துருக்கும் போது வந்து பேசினான், அதுக்கப்புறம் அவனே வேணான்னு சொல்லிட்டான் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப அழுது பேசிகிட்டு இருப்பான். அப்போ கரெக்டாக அந்த மாப்பிள்ளை இதை எல்லாத்தையும் கேட்டுட்டு குடும்பத்தில் இருக்க எல்லாத்தையும் போய் சொல்லி இந்த கல்யாணத்தை வந்து நிறுத்ததுக்கு போவான். அப்போ கரெக்டாக இவனுக்கு வந்து ஒரு ஃபோன் கால் வரும். அதை கேட்டுட்டு அவன் வந்து அப்படியே வெளியே வந்துடுவான். இங்கே சித்திக்காரங்க சக்தியை போட்டு அடின்னு அடிச்சுட்டு இருப்பாங்க. அந்த குடும்பத்தில் இருக்க எல்லாருக்கும் மாற்றி மாற்றி சண்டை வந்துட்டு இருக்கும். இந்த மாப்பிள்ளைக்காரன் எங்கே போய்கிட்டு இருக்கான் அப்படின்னு பார்த்தா காருக்குள்ளே ஏறி யார்கிட்டயோ பேசிகிட்டு இருப்பான். சக்தி பின்னாடியே வருவான். ஆனால் அவன் எங்கே போனான் அப்படிங்கிற வந்து கண்டுபிடிக்காமல் விட்டுருவா. உடனே அங்கிட்டும் இங்கிட்டுமே இவன் எங்கே போனான் அப்படிங்கிற மாதிரி தேடிக்கிட்டும் இருப்பா. அப்போ காருக்குள்ளே பார்த்தா அந்த இடத்துல மந்திரா தான் அந்த மாப்பிள்ளைக்காரங்கிட்ட பேசிகிட்டு இருக்கா. ஆக்சுவலாக அந்த மாப்பிள்ளைக்காரன் வந்து ஃபஸ்ட்டு இந்த ஹாஸ்பிட்டலில் தான் ஒர்க் பண்ணிட்டு இருந்திருப்பான். அப்போ வந்து இவன் ரொம்ப பொண்ணுங்க விஷயத்தில் வீக்காக இருப்பான். அதனால மந்திரா வேலையை விட்டு தூக்கியிருப்பா. அந்த விஷயம் தெரிஞ்சு இவன் தான் வந்து அந்த அக்காக்காரியை வந்து கல்யாணம் பண்ணிக்க போகிறான் அப்படிங்கிறத தெரிஞ்சு ஒரு மாஸ்டர் பிளானை வந்து அவன்கிட்ட சொல்லிட்டு இருந்திருப்பா. அது என்ன பிளான் அப்படிங்கிறத நமக்கு இப்போ காட்டலை. அதுக்கப்புறம் நேராக அவன் விறுவிறுன்னு வந்துட்டு இந்த மாதிரி சரி விடுங்க, நான் வந்து இவளே கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி திரும்பவும் வந்து கல்யாணம் பண்ண மாட்டேன்னு சொன்னவன் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவான். சக்திக்கு வந்து ஒரே கன்ஃபியூஸாக இருக்கும். இவன் என்ன ஃபஸ்ட்டு யாரையோ போய் பார்த்துட்டு வரான், அதுக்கப்புறம் வந்து கல்யாணம் வேணாங்கிறான், இப்போ வேணும்னு சொல்கிறான், ஏதோ ஒன்று பெரிய தப்பாக நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி சக்தி வந்து ஃபீல் பண்ணுவாள். அதுக்கப்புறம் மந்திரா வீட்டுக்கு வந்து பார்த்தா அந்த சித்திக்காரி வீட்டை விட்டு வெளியே போயிருப்பான்னு பார்த்தா அவள் வந்து வீட்டுக்குள்ளே இருக்கிறத பார்த்துட்டு இவன் பயங்கரமாக ஷாக் ஆவா. இந்த சிவா எல்லா பிளானையும் கெடுத்துட்டே இருக்கானே அப்படிங்கிற மாதிரி அவளும் யோசிச்சுட்டு இருப்பா. அதுக்கப்புறம் இந்த மந்திரா வந்து தனியாக நின்று யோசிச்சுட்டு இருப்பா. எப்படியோ நமக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஆடு சிக்கிட்டான், அந்த வீட்டில் என்ன நடக்குது ஏது நடக்குதுங்கிறத நம்ம எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிறதுக்காக அந்த மாப்பிள்ளைக்காரனை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணிகிட்டு இருக்கா. அப்போ அந்த மாப்பிள்ளைக்காரங்கிட்டே என்ன பிளானை சொல்லியிருப்பா அப்படின்னா, இந்த மாதிரி நீ வந்து அந்த வீட்டுக்குள்ளேயே இரு, ஆனால் அந்த அக்காக்காரியை வந்து கல்யாணம் பண்ணிக்க வேணாம், அந்த சக்தியை எப்படியாச்சும் நீ பிளான் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கோ, அப்போ நான் உனக்கு வந்து நிறைய பணம் தரேன் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து எல்லா பிளானையுமே வந்து சொல்லியிருப்பான். அவனும் வந்து சக்தி மேலே வந்து ஒரு கண்ணாக இருப்பான்ல, அதனால அந்த பிளானுக்கு வந்து ஓகேவும் சொல்லிடுறான். அதுக்கப்புறம் மந்திரா இருந்துட்டு அந்த வீட்டை விட்டு வெளியே போச்சோன்னு சித்திக்காரி வந்து வீட்டுக்குள்ளே தானே இருப்பா. அவர்கிட்ட போயிட்டு இந்த மாதிரி நீ எனக்காக வேலை செஞ்ச அப்படின்னா உனக்கு கிடைக்க வேண்டியது எல்லாம் கிடைக்கும், ஆனால் அதை விட்டுட்டு இந்த குடும்பத்துக்கு விசுவாசமாக இருக்கேன் அப்படி இப்படின்னு நீ சொன்ன அப்படின்னா அதுக்கான விளைவுகளை நீ சந்திச்சு தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி வில்லத்தனமாக அவளை மிரட்டவும் செய்கிறா. அதுக்கப்புறம் அப்படியே நமக்கு சக்தியை தான் காட்டுறாங்க. சக்தி அவங்க அக்காவும் வந்து உட்காந்து நல்லா பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ சித்திக்காரங்க உள்ளே வராங்க. வந்துட்டு சக்தியோட அக்காவை வந்து ஹக் பண்ணிவிட்டு, இன்னைக்கு ஒன்னால தான் வந்து நான் ரொம்பவே ஹாப்பியாக இருக்கேன், எப்படியாச்சும் உனக்கு நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டேன்னா என்னோட வாழ்க்கை வந்து நிம்மதியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அவன் பொண்ணை வந்து கல்யாணத்துக்கு ஓகே சொல்லிட்டால, அதனால கட்டி பிடிச்சி ரொம்ப பாசமாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ கரெக்டாக சிவா வந்து கால் பண்ணிடுறான். ஒன்று சித்திக்காரி வந்து ஃபோனை எடுத்துடுறாங்க. எடுத்துகிட்டு ஸ்பீக்கரில் போட்டு நீ பேசு அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே சிவா வந்து பேசுகிறான். சக்தி நீ எப்படி இருக்கா, நல்லா இருக்கல்ல அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னே, எனக்கு என்ன சார், நான் நல்லா தான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அவள் சொல்கிறா. இல்லை எனக்கு எல்லாமே வந்து பயம் யாருன்னு நினச்சினா அவங்க சித்தியை நினச்சிதான், அவங்க ஏன் இப்படி இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சித்தியை பற்றி காமெடியாக பேசிகிட்டு இருப்பான். அது எல்லாத்தையுமே இந்த சித்திக்காரி கேட்டுட்டு அவளை வந்து அப்படி டென்ஷன் ஆவா. அதுக்கப்புறம் சக்திக்கு வந்து சித்திக்காரங்க தலைவாரி விட்டுக்கிட்டே வந்து சித்தி சித்தப்பாவோட லவ் ஸ்டோரியெல்லாம் சொல்லிகிட்டு இருக்காங்க. அதெல்லாம் கேட்டுட்டு சக்தி வந்து அப்படியே யோசிச்சுட்டு இருக்கா. அப்போ சித்திக்காரங்க வந்து நீயும் சிவாவும் லவ் பண்ணுறீங்களா அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்குறாங்க. இல்லை நாங்கள் 2 பேரும் ஜஸ்ட் ஃப்ரெண்டு தான் அப்படிங்கிற மாதிரி அவள் சொல்லிட்டு ஏதோ ஒரு விஷயத்தை யோசிச்சுட்டே இருக்கா. இதோட இந்த பாட்டை முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் பாட்டுக்கு நாளைக்கு வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். பை பாய்.